Praise the Lord. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இருட்டோடைய ஜெபத்திற்கு இந்த அதிகாலை வேளையிலே வந்திருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலும் இயேசுவின் வல்லமை ஊழியத்தின் சார்பாகவும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய செய்திக்குள்ளாய் கடந்து செல்லும் முன்னதாக நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்களா பிதாவே, இந்த நல்ல நாளுக்காய் இந்த அதிகாலை வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் இவ்வளவு நேரமாய் ஆண்டவரே உம்முடைய வசனங்களை சொல்லி ஸ்தோத்திரிக்க, உம்முடைய நாமத்தை உயர்த்த கர்த்தர் கிருபை தந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம், சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம். உடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர் என்று உடைய வேதம் சொல்லுகிற வண்ணமாய் உடைய வார்த்தை கொண்டு நீர் மகிமைப்படுவீராக. அடிமை மறைத்து நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாய் இருக்கும், கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம் என்று நாம் இங்கே ஒரு காரியத்தை குறித்து வாசிக்கிறோம். இந்த மாதம் நமக்கு போதகர் மூலமாய் இந்த இயேசுவின் வல்லமை ஊழியத்திலே கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமாக ஆதியாகமம் 49:24 அந்த வசனத்தை நாம் வைத்து துவக்கத்திலிருந்து அதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதிலே யோசேப்பை குறித்து யாக்கோபு கொடுக்கிறதான ஆசீர்வாதங்களை அங்கே நாம் பார்க்கிறோம். தேவன் யோசேப்பை எப்படியாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தகப்பன் தன் மகனை ஆசீர்வாதத்தை அந்த இடத்துல நாம் வாசிக்கும் பொழுது, அவனுடைய வில் உறுதியாயிருக்கும் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். யோசேப்பின் வில்லை கர்த்தர் உறுதியாய் வைக்கிறார். அந்த உறுதியை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய காலங்களுடைய உறுதியும் மிக முக்கியமானதாய் இருக்கிறது. யோசேப்பினுடைய காலங்களிலே அவன் தேவன் மேல் வைத்திருந்த அந்த பற்றுதல், அந்த உறுதியை கர்த்தர் கனப்படுத்தினதினாலே தான் பல உபத்திரவங்கள், பல இன்னல்கள், பல அவமானங்கள், பல அனுபவங்களின் மத்தியிலும் கூட தேவன் அவரை உயர்த்துகிறதை நம் வேதத்திலே நாம் பார்க்க முடியும். அப்படியானால் இந்த காலங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள் என்னவென்று நாம் வாசிக்கும் பொழுது, யோபுவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, யோபு 24:1, சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்க அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாதிருக்கிறது என்ன என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். காலங்களுடைய உறுதி, இந்த காலங்களுடைய உறுதி, அந்த காலங்களை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது, சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாமல் இருக்கிறதாம். எந்த ஒரு காலமும் சர்வ வல்லவருக்கு மறைவாய் இருக்கிறதில்லை. ஆகையால் அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களையும் அறிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேத பகுதி சொல்லுகிறதை பார்க்கிறோம். சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைவாயிராதிருக்கிறபடினால் அவரை அறிந்திருக்க தேவ ஜனங்கள் அவர் நியமித்த நாட்களையும் அறிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது,
அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவர் காலங்களை மாற்றுகிறவர். காலங்கள் அவருக்கு மறைவாய் இருக்கிறதில்லை. ஆகையால் காலங்களை அவர் என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். ஆகையால் பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாய் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லும்போது, ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த காலங்கள் மறைவாய் இருக்கிறதில்லை. ஆகையால் அவரை அறிந்தவர்களும் இந்த நாட்களை அறிகிற அறிவிலே வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இரண்டாவது, அவர் காலங்களை மாற்றுகிறவராகவும் இருக்கிறார். காலங்களிலே மாற்றங்களை வருகிறதை நாம் பார்க்கிறோம். சாதாரணமாக நாம் சொல்லுகிற காலங்கள் பகற்காலம், இரவு காலம், ராக்காலம், இதிலேயும் மாற்றங்கள் இருக்கிறது. அதே வண்ணமாக 4 விதமான சீசன்ஸ், காலங்கள், உஷ்ண காலம், குளிர்காலம், பனிக்காலம் என்று, இலையுதிர் காலம் என்று அந்த காலங்கள், அதிலேயும் நாம் பார்க்கும் பொழுது மாற்றங்கள் வருகிறது. இந்த காலங்களை மாற்றுகிறவர். இப்படிப்பட்ட இந்த சீசன்ஸ் மாத்திரமல்ல, ராஜாக்களின் காலங்களையும் கூட மாற்றி அமைக்கிற தேவனாய் கர்த்தர் இருக்கிறார். ஆகையால் காலங்களை மாற்றுகிறவர், காலங்களை தன்னுடைய கைப்பிடியிலே வைத்திருக்கிறவர் தம்முடைய ஜனங்களுக்கும், தம்மை அறிந்திருக்கிற, தம்மை நேசிக்கிற, தமக்கு பயப்படுகிற தேவ ஜனங்களுக்கும் அந்த காலங்களையும் நாட்களையும் குறித்ததான காரியங்களை சொல்லுகிறவராய், அறிவிக்கிறவராய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காலங்களை மாற்றுகிற தேவன் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு இந்த பொக்கிஷம் கிடைக்கிறது என்று நாம் ஏசாயா 33:6 நாம் வாசிக்கிறோம். காலங்களுடைய உறுதியிலே நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட இருக்கும்போது அந்த பொக்கிஷமானது காலங்களுடைய உறுதியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். காலங்களை மாற்றுகிறவர் நம்முடைய தேவன். நம்முடைய ஜீவியத்திலும் பல காரியங்களிலே காலங்களை மாற்றுகிறவர் அவர்தான் என்பதை நாம் அதை அறிந்து கொள்ள முடியும். சங்கீதங்களின் புஸ்தகம் 31 சங்கீதம் 15 நாம் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 31:15, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும் என்று தாவீது இங்கே ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தின் சங்கீதமாக இது காணப்படுகிறது. இங்கே நாம் பார்க்கிறோம், அவர் சொல்லுகிறார், என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். தாவீதினுடைய வாழ்க்கையிலே அன்றைய காலங்களை குறித்து நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். அவன் 7 வயதின் காலங்கள் தன்னுடைய தகப்பனாரின் வீட்டிலே எப்படி இருந்தது என்று தெரியும். அதன் பின்பு சாமுவேல் தீர்க்கதரிசியினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு அவனுடைய காலங்கள் எப்படியாக மாறினது என்றும் நாம் அறிவோம். அதற்கு பின்பு பொறாமை கொண்டு சவுலின் நிமித்தம் அவன் காலங்கள் எப்படி இருந்தது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அதற்கும் பின்பு சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவான பின்பும் அவனுடைய காலங்கள் எப்படி இருந்தது, அவனுடைய முடிவு காலம், அந்திய காலம், அதுவும் எப்படி இருந்தது என்று சொல்லி நாம் நன்றாய் அறிவோம். அப்போ இந்த தாவீது தன்னுடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது என்று சொல்லி அறிந்திருந்தபடினாலேதான் கர்த்தர் அவனை அந்த சின்ன வயதிலிருந்து
அவன் முதிர் வயது வரைக்கும் அவரை தாங்கி தப்புவித்து இந்த சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும் என்று சொல்லி ஜெபித்தாரே. அவருக்கு காலமெல்லாம் சத்துருக்கள் இருந்து கொண்டேதான் இருந்தார்கள். காலமெல்லாம் அவனுக்கு பலவிதமான துன்பங்கள், பலராலே துன்பங்கள். ஆனால் அவைகளின் மத்தியிலே என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது, என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது என்று சொல்லி எப்பொழுதும் அதை நினைவு கூர்ந்தவனாய் இருந்தபடினாலே தன்னுடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறபடினால் அந்த காலங்களின் உறுதியை அவன் பெற்றிருந்தான். தன் காலங்களிலே வருகிற எந்த ஒரு காரியத்தை குறித்தும் பயப்படாமல் திகையாமல் தைரியமாய் வாழ்வதற்கு கர்த்தர் அவனுடைய காலங்களின் உறுதியை அவனுக்கு கொடுத்திருந்ததை நாம் பார்க்கிறோம். இந்த காலங்களுடைய உறுதியை இந்த தாவீது பெற்றிருந்தபடினாலேதான் என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என்று சொல்லி தைரியமாய் சொல்ல முடியும். இன்றைக்கும் இந்த அதிகாலை வேளையிலே தேவனை தேடி தேவ சமூகத்திலே கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுக்க மாட்டாரா என்று சொல்லி வந்திருக்கிற நம்முடைய காலங்களும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆகையால் கர்த்தர் நமக்கு இந்த காலங்களிலே என்ன காரியங்களை செய்ய போகிறார் என்பதை இந்த நாளிலே நாம் பார்க்கவிருக்கிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, உபாகமம் 11:14, நீ உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படி நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன் மாறியையும் பின் மாறியையும் பெய்ய பண்ணி என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படி நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன் மாறியையும் பின் மாறியையும் பெய்ய பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. காலங்கள் ஆண்டவருக்கு மறைவாயில்லை. காலங்களை மாற்றுகிறவர் அவர். அப்படிப்பட்ட தேவனுடைய கரத்திலே நம்முடைய காலங்கள் இருக்கும் பொழுது ஆண்டவர் ஏற்ற காலத்திலே நமக்கு நம்முடைய காரியங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. ஏற்ற காலத்திலே உனக்கு முன் மாறியையும் பின் மாறியையும் பெய்ய பண்ணுவேன். அது நிமித்தம் உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் நீ சேர்த்துக் கொள்ளுவாய் என்று இந்த உபாகமம் 11:14 நாம் வாசிக்கிறோம். இது எழுத்தின்படியாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு வார்த்தை. தானியத்தை சேர்த்துக் கொள்ளுகிறது, திராட்சை ரசத்தை சேர்த்துக் கொள்ளுகிறது, எண்ணெயை சேர்த்துக் கொள்ளுகிறது. இது மூன்றையும் சேர்த்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு ஏற்ற காலத்திலே முன்மாறி பெய்ய வேண்டும், ஏற்ற காலத்திலே பின்மாறியும் பெய்ய வேண்டும். அது நான் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இது எழுத்தின்படியான ஒரு ஆசீர்வாதம். இது கர்த்தரால் நமக்கும் உண்டாயிருப்பதாக. நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது என்று தேவ பயத்தோட ஆண்டோடைய சமூகத்திலே நம்முடைய காலங்களை குறித்த ஒரு உறுதி நமக்கு இருக்குமானால் ஏற்ற காலத்திலே ஆண்டவர் முன் மாறியும் பின் மாறியும் கொடுத்து நமக்கு தானியத்தை திராட்சை ரசத்தை எண்ணெயை ஏற்ற காலத்திலே கொடுக்கிற தேவனாய் நமக்கு இருக்கிறார். இது மூன்றும் ஒரு அத்தியாவசிய பொருளாய் மனுஷனுடைய வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான பொருட்களாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தானியம் திராட்சை ரசம் என்று சொல்லும்போது அது பானங்களை குறிக்கிறது. எண்ணெய் என்று சொல்லும்போது அது அந்த பொருட்களை வைத்து காரியங்களை செய்வதற்கான காரியங்களை குறிக்கிறது. அப்படியானால் இந்த திராட்சை ரசம், அந்த தானியம், திராட்சை ரசம், எண்ணெய், இம்மூன்றும் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு மனுஷனுடைய
வாழ்க்கையிலே அவனுடைய வயல் நிலங்களுக்கு முன் மாறியும் பின் மாறியும் அவசியமாய் இருக்கிறது. முன்காலங்களிலே அப்படிதான் காலங்கள் இருந்தது. ஆனால் இன்றைக்கு காரியங்களை பார்க்கும்போது மாறி காலம் என்பதே இல்லாத ஒரு பட்சமாக மாறி இருக்கிறது. மழை காலங்களிலே மழை பெய்வது அது வெள்ளப்பெருக்காய் மாறிவிடுகிறது. மற்ற காலங்களிலும் மழை பெய்வதும் வெள்ளப்பெருக்காய் மாறிவிடுகிறது. இன்றைக்கு இயற்கைக்கு மாறாக மனுஷன் மாறும்போது இயற்கையும் மாறுகிறது. எதனால் என்று சொல்லும்போது தேவன் ஏற்ற காலத்திலே அதை கொடுப்பேன் என்று சொல்லும்போது அதற்காய் மனுஷன் காத்திருக்காமல் தான் எதை நினைக்கிறானோ அதை செய்ய வேண்டும். தன்னாலே முடியும், செயற்கையாய் மழையை கொடுக்க முடியும், செயற்கையாய் இதை செய்ய முடியும் என்று செயற்கையான தானியங்களை விளைவிக்க முடியும், செயற்கையாய் திராட்சை ரசங்களை செய்ய முடியும், செயற்கையாய் எண்ணெயை வருவிக்க முடியும் என்று சொல்லி பல காரியங்களை இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தேவனுடைய தீர்மானத்திற்கு விரோதமான செயற்கை காரியங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்படி செயற்கை காரியங்கள் வந்ததினாலே ஆண்டவர் அந்த இயற்கையை மாற்றி வைத்திருக்கிறார். ஆனால் தேவ பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுதலே அந்த பொக்கிஷம் அவர்களுக்கு தான் உன் காலங்களுடைய உறுதி இருக்கிறது என்று சொல்லி நம்ம ஏசாயா 33:6 வாசித்தோமே. அதே வண்ணமாய் நமக்கு முன் மாறியையும் பின் மாறியையும் ஏற்ற காலத்திலே அவர் கொடுப்பதற்கு அவருக்கு பயந்து நாம் ஜீவிக்கும் போது கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். இதை சொல்லி நான் இதை எழுத்தின்படியாக தானியம், திராட்சரசம், எண்ணெய் கொடுக்கப்படுகிறது. இதை ஆவிக்குரிய ரீதியிலே நாம் பார்க்கும் பொழுது தானியம், திராட்சரசம், எண்ணெய் இவை மூன்றும் தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுடைய அன்பின் ஐக்கியத்திற்கும் மூன்றாவது தேவனுடைய அபிஷேகத்துக்கும் ஈடாக இருக்கிறது. இந்த மூன்று காரியத்தையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு ஏற்கனவே முன்மாறி ஊற்றப்பட்டிருக்கிறது. அதனாலேதான் நாம் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாட்களிலே அந்த முன்மாறி அது பின்மாறியாக ஊற்றப்படும். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே யோவேல் தீர்க்கதரிசினால் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் முன்மாறியாக அன்றைக்கு அப்போஸ்தலரின் நாட்களிலே ஊற்றப்பட்டது. ஆனால் கடைசி காலத்திலே வாழுகிற நமக்கு ஒரு பின் மாறியை கர்த்தர் மீண்டுமாக ஊற்றப் போகிறார். அப்பொழுதுதான் எப்படி முதல் நூற்றாண்டிலே பெரும் அளவுக்கு ரட்சிப்பு உண்டானதோ, ஆயிரமான மக்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்கள், ஆயிரமான மக்கள் அனுதினமும் ரட்சிக்கப்பட்டவர்கள் சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். அனுதினமும் இன்றைக்கு ரட்சிப்பு ஞான ஸ்நானம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது வருடத்தின் கடைசியிலோ அல்லது கிறிஸ்துமஸ் தினத்திலோ ஒரு 4 பேர், ஒரு 5 பேர் அல்லது 10 பேர், ஒரு 12 பேர், இவ்வளவுதான். பெரிய சபைகளாயிருந்தால் ஒரு 30-40 பேர், அவ்வளவுதான். ஆயிரக்கணக்கான மக்கள் வருகிற சபையிலும் கூட ஒரு 100 பேர் கூட ஒரு வருஷத்திற்கு ஒரு முறை ஞான ஸ்நானம் எடுப்பதற்கு வருவது அரிதான காலங்களாயிருக்கிறது. ஆனால் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஒரு பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார். அது அவர்களுடைய காலங்களுடைய உறுதி. அது ஏற்ற காலத்திலே ஆண்டவர் பின் மாறியை ஊற்றப் போகிறார். ஆகையால் இந்த பின் மாறிக்காக நாம் அதிகமாய் ஜெபித்து காத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் இந்த ஆவிக்குரிய பின் மாறியை ஊற்றி நமக்கு இந்த அபிஷேகம் தானியம் என்கிறதான வேத வசனம் நமக்கு இன்றைக்கு இயேசுவின் வல்லமை ஊழியத்திலே போதகர் மூலமாய் ஆழமான சத்தியங்களை கேட்கிற ஒரு பெரிய பாக்கியம் இருக்கிறது. இப்படி வெகு சிலர் தான் சத்தியத்தை சத்தியமாய் இன்றைக்கு போதிக்கிறவர்கள் இருக்கிறார்கள்.
இந்த தானியம் கிடைக்காத ஒரு பஞ்ச காலத்தில் தான் நாம் வந்திருக்கிறோம். அபிஷேகமும் குறைந்திருக்கிறது. எல்லாரோடையும் கூடி வருகிற நேரங்களிலே ஒரு சின்ன ஒரு அந்நிய பாஷை அடையாளம், அபிஷேகம், அவ்வளவுதான். அதன் பின்பு இல்லை என்கிற ஒரு நிலைமைக்குள்ளாக இன்னைக்கு ஜனங்கள் இருந்து கொண்டிருக்கிற வேளையில கர்த்தர் நம்மை அப்படியாக ஒன்று சேர்த்து அதிகாலை வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், உன் காலங்களுடைய உறுதி உன்னுடைய கரத்தில் இருக்கிறது. ஆகையால் ஏற்ற காலத்திலே முன்மாறியையும் நான் கொடுப்பேன், பின்மாறியையும் நான் கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது ஏற்ற காலத்திலே கர்த்தர் இன்னும் என்ன செய்ய போகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, உபாகமம் 28:12, ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார், நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஹல்லேலூயா. இன்றைக்கு தெய்வ பிள்ளைகளும் கூட இந்த கடன் என்கிறதான ஒரு வலையிலே விழுந்திருக்கிறார். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு வாக்கு கொடுக்கிறார், உன் காலங்களுடைய உறுதியிலே நீ இருப்பாய் என்றால், கர்த்தருக்கு பயந்து ஜீவிப்பாயானால் நான் உனக்கு ஏற்ற காலத்திலே மழை பெய்ய வைத்து நீ கையிட்டு செய்யும் வேலையில் எல்லாம் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு கையிட்டு செய்கிற வேலையிலே ஆசீர்வாதம் இல்லாததினாலே தான் கடன் வாங்க சொல்லுகிறது. கடன் வாங்குகிறதுனாலே கடன் கொடுக்க முடியாமல் கடனிலே மூழ்கி போகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தேவ பிள்ளைகளும் கூட மூழ்கி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் இந்த வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டதின் நோக்கம் என்ன? இந்த 28ஆம் அதிகாரம் உபாகமம் இந்த 14 வசனங்கள் வரையிலே தான் ஆசீர்வாதங்கள். இந்த அதிகாரத்திலே ஏறக்குறைய 68 வசனங்கள் உண்டு. அதன் பின்பு 15ஆம் வசனத்திலிருந்து 68ஆம் வசனம் வரைக்கும் சாபங்கள் தான் கூறப்பட்டிருக்கு. ஏன் அந்த 15ஆம் வசனம் சொல்லுகிறது, 15ஆம் வசனம், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவிகொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். அப்ப ஆண்டவர் விரும்புகிறது என்ன? தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமா இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். இவ்வளவுதான். ஒரு சிம்பிள் ஃபார்முலா ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கடன் படாமல் இருப்பதற்கு ஒரு பெரிய ஒரு வழி, சாபத்திற்குள்ளாக போய்விடாதபடிக்கு ஒரு பெரிய ஒரு வழியை ஒரு சின்ன ஃபார்முலா மூலமாய் ஆண்டவர் கொடுக்கிறார். அவருடைய கட்டளைகளை அவருடைய கற்பனைகளை நாம் சரியாய் கவனமாய் கேட்கிறதற்கு நல்ல ஒரு செவியை வைத்திருப்போம் என்று சொன்னான். கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க வல்லவராயிருக்கு. 14 வசனங்கள் வரைக்கும் தான் ஆசீர்வாதம். ஆனால் அந்த 14 வசனங்களிலே இருக்கிற ஆசீர்வாதங்கள் முழுமையான ஆசீர்வாதங்கள், முழுமையான ஆசீர்வாதம். பூரணமாய் நாம் ஆசீர்வதிக்கப்பட இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவருடைய கற்பனைகளை கட்டளைகளை இந்த வேத புத்தகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை வாசித்து தியானித்து அதை கை கொள்ளுகிறதுக்கு தேவ பலனும் கிருபையும் அனுதினமும் கேட்டு நாம் பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் நாம் இந்த சாபங்களுக்கு விலக்கமாகி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் ஏற்ற காலத்திலே நாம் கையிட்டு செய்யும் வேலையிலே ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். இந்த ஆசீர்வாதங்கள் எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால் அது வானத்திலிருந்து. உன் தேசத்திலே மழை பெய்யும்,
நீ கையிட்டு செய்கிற உன் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்க கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப எங்கிருந்து கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார்? கையிட்டு செய்யும் வேலைகள் பூமியிலே செய்யப்படுகிறது. ஆனால் அதில் ஆசீர்வாதங்கள் எங்கே இருந்து வருகிறது? அது வானத்தில் இருந்து வருகிறது. அது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானம். ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை அவர் திறப்பார். அப்பொழுது ஏற்ற காலத்திலே நம்முடைய கைகளின் பிரயாசத்தை, அதைதான் 128 சங்கீதத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். முதல் ஆசீர்வாதம், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். இன்னைக்கு கைகளின் பிரயாசத்தை அவரவர்கள் சாப்பிடாமல், லோன்காரன், வண்டியில் லோன் எடுத்தவன் அவன் சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். வீடு வாங்கி விட்டோம் அவன் சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். யார் யாரோ சாப்பிட்டு கொண்டு நாம் சாப்பிடுவதற்கு கடன் வாங்கி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமைதான் தேவ பிள்ளைகளுக்கும் அநேக நேரங்களிலே ஏற்பட்டிருக்கிறோம். இது எதினாலே? கர்த்தருடைய கற்பனைகளுக்கு செவி கொடுக்காததினால. கீழ்ப்படுகிறது 3வது படி. முதலாவது அதை வாசிக்கிறோம், அதை கேட்கிறோம், அதை கேட்டு அதன்படி நடக்கிறோம். வாசிக்கிறோம், கேட்கிறோம், கை கொள்கிறோம். அதைதான் வெளிப்படுத்தல் 1:3 நாம் வாசிக்கிறோம். இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசிக்கிறவன் பாக்கியவான், கேட்கிறவன் பாக்கியவான், அதை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். ஆகையால் நம்முடைய கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் ஆண்டவருக்கு நாம் செவி கொடுப்பதற்கு இந்த வேத வசனங்களை வாசிக்க வேண்டும். ஆதி காலங்களிலே நியாயப்பிரமாண புஸ்தகம் வேத பாரகரின் கைகளிலே தான் இருந்தது. ராஜாக்களின் கைகளிலே தான் நகல் கொடுக்கப்பட்டிருந்தது. அவர்கள் வாசித்தால் தான் ஜனங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமை இல்லை. நம்முடைய கரங்களிலே வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாம் வாசித்துதான் கேட்க வேண்டும், அதை கை கொள்ள வேண்டும். அன்றைக்கு வெறும் கேட்கிறது தான். அதனால்தான் ஆண்டவர் இங்கே, இன்று நான் உனக்கு விதிக்கிற தேவனாகிய கர்த்தருடைய கற்பனைகள் கட்டளைகள் எல்லாவற்றையும் நடப்பதற்கு நீ கவனமா இருக்க, அந்த என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பாயானால் என்று ஆண்டவர் சொல்லுங்க. கவனமாய் செவி கொடுக்க வேண்டும் என்றால் அன்றைக்கு வாசிக்கப்படும் போது, நியாயப்பிரமாண புஸ்தகம், தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் வாசிக்கப்படும் போது அவர்கள் அதை கவனமாய் கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நமக்கு வேத புத்தகம் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறதுனாலே இதை வாசித்து தியானித்து அதை கை கொள்வோம். நமக்கு ஏற்ற காலத்திலே நாம் கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் கர்த்தர் தம்முடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறந்து நம்மை இடம் கொள்ளாமல் போகும் அளவுக்கு ஆசீர்வதிப்பார். அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஏற்ற காலத்திலே நமக்கு செய்வாராக. 3வதாக யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, யோபு 5:26, தானியம் ஏற்ற காலத்தில் அம்பாரத்தில் சேருகிறது போல முதிர் வயதிலே கல்லறையில் சேருவீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தானியம் ஏற்ற காலத்தில் அம்பாரத்தில் சேருகிறது. தானியம் ஏற்ற காலத்தில் அம்பாரத்தில் சேர்க்கிறது. ஏற்கனவே நாம் பார்த்தோம், தானியம், திராட்சரசம், எண்ணெய் இவைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு நமக்கு ஆண்டவர் முன் மாறியையும் பின் மாறியையும் அவர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கொடுப்பேன் என்றும் அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இங்கே 3வதாக நாம் பார்க்கிறது நம்முடைய அம்பாரம். நாம் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும்
கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும் போது நம்முடைய அம்பாரம் எப்படி இருக்குமாம், அது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அதை ஏற்ற காலத்திலே அது நிரம்பி வழிய செய்கிற தேவனாய் இருக்கிறார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 10ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. சாதோக்கின் சந்ததியானாகிய அசரியா எனும் பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வர தொடங்கினது முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம், இன்னும் மிச்சமும் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததினால் இந்த திரட்சியான அம்பாரம் மீந்திருக்கிறது என்றான். இதற்கு அவர்கள் என்ன செய்தார்கள்? தங்கள் தசம பாகங்களை எல்லாம் குவியல் குவியலாக வைத்தார்கள் என்று 6ஆம் வசனம் சொல்லுகிறது. யூதாவின் பட்டணங்களில் குடியிருந்த இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் மாடுகளிலும் ஆடுகளிலும் தசம பாகத்தையும், தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ணப்பட்டவைகளில் தசம பாகத்தையும் கொண்டு வந்து குவியல் குவியலாக வைத்தார்கள். அதனாலே சாதோக்கின் புத்திரரே, அந்த பிரதான ஆசாரியன் சொல்கிறார், இந்த காணிக்கை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வர தொடங்கின நாள் முதற்கொண்டு தேவ ஊழியக்காரராகிய ஆசாரியர்கள், அந்த லேவியர்கள், நாங்கள் கொண்டு வர அந்த காணிக்கைகள் கொண்டு வர தொடங்கின அந்த நாள் முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம், இன்னமும் மிச்சம் இருக்கிறது. இதை ஆசாரியர்கள் அன்றைக்கு சொன்னார்கள். இன்றைக்கு அநேகர் தசம பாகத்தை குறித்து சபைகளிலே பேசுவது கிடையாது. பேசினால் போதகரை குறித்தும் நல்ல ஒரு அபிப்பிராயம் இல்லை. ஆகையால் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் தேவன் நமக்கு வேத புத்தகத்தை கொடுத்திருக்கிறார், அதை நாம் செலுத்த வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அதை குறித்து போதகர்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை. தசம பாகம், காணிக்கை, இவைகள் எல்லாம் வெவ்வேறானவை. இவைகளை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். அன்றைக்கு அவர்கள் கொண்டு போய் ஆசாரியரிடத்தில்தான் கொடுத்தார்கள். அது கர்த்தருக்கு காணிக்கை, அது கர்த்தருக்கு தசம பாகம். இது பழைய ஏற்பாட்டின் காரியம். இந்த தசம பாகம் எல்லாம் புதிய ஏற்பாட்டின் காரியம் அல்ல என்று அநேகர் அதை கொடுக்கிறதில்லை. இந்த நாட்களில் நம்மில் எத்தனை பேர் தசம பாகம் கொடுக்காமல் இருக்கிறோம்? நமக்கு ஏற்ற காலத்திலே நம்முடைய அம்பாரம் மீந்திருக்கவும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த திரட்சியான அம்பாரம் மீந்திருக்கிறது. சாதாரண அம்பாரம் இல்லைங்க. அம்பாரம் என்பது அந்த ஒரு பெரிய ஸ்டோர் ஹவுஸ், அது சேர்த்து வைக்கிற ஒரு இடம். தானியங்களை சேர்த்து வைக்கிறது, எல்லாவற்றையும் சேர்த்து வைக்கிற ஒரு இடம், சேர்ப்பின் இடம் அது. அந்த அம்பாரம் எப்படிப்பட்ட அம்பாரம்? திரட்சியான அம்பாரம். அது மீந்திருக்கிறதா? திரட்சியான அம்பாரமே மீந்திருக்கிறது. அப்படியானால் தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் தேவ சமூகத்திலே கொண்டு போகும்போது அது ஆசாரியர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அம்பாரத்தை கர்த்தர் நம்முடைய வீடுகளிலே, நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய இடங்களிலே வைப்பார். இது ஆசாரியர்களின் அம்பாரம் மீந்திருக்கிறது. ஆனால் இந்த யோவேல் புஸ்தகத்திலே நாம் வாசித்த பொழுது தானியம் அம்பாரத்தில் சேர்த்து வைக்கிறது. அப்ப நமக்கும் ஆண்டவர் ஏற்ற காலத்திலே சேர்த்து வைக்கிறவர் தேவனாயிருக்கிறார். நாம் சேமிக்க வேண்டியது அவசியம் இல்லை. சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்டோ ரெக்கரிங் அக்கௌண்டோ எதுவும் வைக்க வேண்டாம். ஆண்டவர் நம்முடைய அம்பாரத்தை மீந்திருக்க பண்ணுவார்கள். இது சவால். நாம் எப்பொழுது கர்த்தருக்கு நன்றாய், சம்பூர்ணமாய், மனப்பூர்வமாய், உற்சாகமாய் கொடுக்கிறோமோ, அது பழைய ஏற்பாடு தசம பாகம். புதிய ஏற்பாடு என்ன தெரியுங்களா? தசம பாகத்தை காட்டிலும் பல மடங்கு அதிகம் கொடுக்கணும் தேவனுக்கு, பல மடங்கு அதிகம். இன்றைக்கு ஏன் தேவ பிள்ளைகளின் காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படவில்லை என்று சொன்னால், இந்த தசம பாகத்தை வஞ்சித்து வைத்திருக்கிறோம்.
வஞ்சித்து வைத்திருக்கிறோம். நாம் அதை கர்த்தருக்கு கொடுக்காமல் இருக்கிறோம். 5000 சம்பளம் வரும்போது 500 ரூபாய் சுலபமாயிருக்கு. ஆனால் 1 லட்சம் சம்பாதிக்கும் போது 10,000 எடுத்து வைப்பது மிக மிக கஷ்டம். 5000த்துல 500 கொடுத்தோமே, 1 லட்சம் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. 10,000 கொடுக்க முடியாதா? கொடுக்க முடியும். 10,000 அல்ல, 20,000 கொடுத்து பாருங்கள். உங்கள் 1 லட்சம் கொஞ்ச நாட்களிலேயே 2 லட்சமாக ஒரே மாதத்திலே மாறும். இது சவாலாக வைக்கிறேன். கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் என்னுடைய ஜீவியத்துல கர்த்தர் செய்திருக்கிறார். ஆகையால் நான் எப்பொழுதுமே சொல்லுகிறது, கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகள் சாட்சியாய் என்னாலே சொல்ல முடியும். நான் தசம பாகம் அல்ல, பல வருடங்களாகவே நான் அதிகம்தான் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இது பெருமைக்கல்ல, இது நம்முடைய மன உற்சாகத்தை ஊட்டும்படியாக சொல்லுகிறேன். ஆகையால் இந்நாள் வரைக்கும் நான் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்திருக்கு என்னுடைய அம்பாரம், அது திரட்சியான அம்பாரமே மீந்திருக்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடைசியாய் சொல்லி முடிக்கிறேன். நம்முடைய காலங்களுடைய உறுதியிலே ஏற்ற காலத்திலே கர்த்தர் செய்கிறதான காரியம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஏசாயா 60:22. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். இதை ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நம்முடைய தேவன் சொல்லுகிறார். வாக்கு மாறாதவன் சொல்லுகிறார். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். நமக்கு மாத்திரம் ஆசீர்வாதம் இல்லைங்க. நம்முடைய அம்பாரம் மீந்திருக்கிறதுக்கு காரணம் என்ன? நம்முடைய பிள்ளைகள் சாப்பிட்டு திருப்தி ஆகும்படியாக. நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன். ஆனால் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் பிள்ளைகள் அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் கண்டதில்லை என்று தாவீது சொல்லுகிறார். அவர் இளைஞனாய் இருக்கும்போது நீதிமானை பார்த்தார். தானும் ஒரு நீதிமான். ஆகையால் அவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து, நான் உன் குமாரனை சிங்காசனத்தில் வீற்றிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம், அவனுடைய வீட்டை குறித்த பல நூற்றாண்டுகளுக்கான வாக்கு தத்தம், அவைகள் எல்லாம் கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றினார். இது சந்ததியாரின் ஆசீர்வாதங்கள். நம்முடைய அம்பாரம் மீந்திருக்கிறது எதற்கு தெரியுங்களா? ஏற்ற காலத்திலே நம்முடைய பிள்ளைகளும் நாம் பெற்றுக்கொண்ட இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்ய போகிறார். ஏற்ற காலத்திலே தீவிரமாய் அதை நடப்பிக்க போகிறார். ஆகையால் அந்த ஏற்ற காலத்தில் உறுதியாய் நாம் பற்றிக்கொள்வோம். ஆண்டவரே, என்னை மாத்திரமல்ல, அநேக வசனங்கள் கர்த்தர் அடிமையின் பிள்ளைகளுக்கும் கொடுத்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 51:21 பார்க்கும்போது, உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம் மேலே வைத்த அந்த அபிஷேகம், நம் வாயிலே கர்த்தர் வைத்த அந்த வார்த்தைகள், இன்றைக்கு ஒருவேளை என் பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்களே, அவர்கள் பின்மாற்றத்தில் இருக்கிறார்களே, அவர்கள் ரட்சிக்கப்படவில்லையே, அவர்கள் இன்னும் கர்த்தருக்குள்ளே முழுமையாய் வரவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறோமோ, ஆண்டவர் சொல்லுகிறார், உன்மேல் இருக்கிற என் ஆவியை உன் சந்ததி சந்ததி சந்ததியா ஊற்றுவேன் என்றார். உன் வாயில் நான் அருளிய என் வார்த்தைகள், அவருடைய வார்த்தைகளை நமக்கு கொடுத்து இதை பிரசங்கிக்க, இதை அறிவிக்க கொடுத்திருக்கிறாரே, அது ஒரு காலம் நம்முடைய வாயிலிருந்தும் நீங்குவதில்லை. சந்ததி சந்ததி சந்ததியா அது நீங்குவதில்லைங்க. இதை ஏற்ற காலத்திலே கர்த்தர் செய்ய போகிறார். அதை தீவிரமாய் செய்ய போகிறார்.
அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே தந்தருள்வாராக. நம்முடைய காலங்களுடைய உறுதியிலே நாம் இருக்கும் பொழுது ஏற்ற காலத்திலே அவர் முன் மாறியையும் பின் மாறியையும் நமக்கு கொடுக்கிறவர். நம்முடைய நாம் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் நாம் கடன் வாங்காமல் இருக்க அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். மூன்றாவது நாம் பார்த்தோம், நம்முடைய தானியத்தின் அம்பாரம் மீந்திருக்கத்தக்கதாக அதிகமான மீந்திருக்கத்தக்கதான ஏற்ற காலத்திலே அதை செய்கிறார். அதற்கு நாமும் தசம பாகம் காணிக்கையிலே கர்த்தரை வஞ்சிக்காமல், போதகரை அல்ல, ஊழியக்காரரை அல்ல, சபையை அல்ல, நம்மையும் நம்முடைய தேவனையும் நாம் வஞ்சிக்காமல் அதை செய்யும் போது தானியம் அம்பாரத்தில் சேர்க்கப்படுகிறது போல ஏற்ற காலத்திலே தானியத்தை சேர்த்து ஏற்ற காலத்திலே அந்த அம்பாரம் மீந்திருக்க அது கடைசியில யாருக்கு உதவுகிறதற்கு தீவிரமாய் ஏற்ற காலத்திலே சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாகும்படியாக நம்முடைய சந்ததியாருக்கு அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் தாமே தந்தருள்வாராக. நாம் யாவரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் செபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்க நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளிலே கர்த்தர் இந்த அதிகாலை வேளையில எங்கள் காலங்களின் உறுதியை குறித்து இந்த நாளிலே பேசினீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் ஆண்டவரே, காலங்கள் உம்முடைய கரத்தில், எங்கள் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. காலங்கள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. காலங்களை மாற்றுகிற தேவன் நீர் ஒருவர் தான். ஆகையால் நீர் ஏற்ற காலத்திலே எங்களுக்கு முன்மாறி பின்மாறிய ஏற்ற காலத்திலே நாங்கள் கையிட்டு செய்யும் வேலையை ஆசீர்வதிக்க வானத்தின் பலகணியை திறக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தானியம் ஏற்ற காலத்திலே அம்பாரத்திலே அந்த பெரிய அம்பாரத்திலே மீந்திருக்கத்தக்கதாக அது தொடர்ந்து எங்கள் சந்ததியாருக்கு கொடுக்கப்படத்தக்கதா நீர் செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தாழ்த்தி உடைய கரத்துரை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.